Hi, hello friends. Welcome back to our channel YMSC Family Lifestyle. First time நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களோட என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 நேந்திரம் பழத்தை வச்சு பழப்பச்சி தான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன். அதுக்கு வந்து நேந்திரம் பழம் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது, சத்தானது. கேரளா சைடுகள்லாம் மேக்ஸிமம் இந்த நேந்திர பழத்தை வச்சு தான் சிப்ஸ்லாம் போடுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸானது. கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடில் நேந்திர பழ சிப்ஸுன்னா அது விருப்பம் இல்லாதவங்க கிடையாது. அந்த அளவுக்கு அதுக்கு அடிக்டட் உண்டு. கன்னியாகுமரி ஸ்பெஷலே நேந்திரப்பழம் சிப்ஸ் தான். அந்த நேந்திரம்பழத்தை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி பழபஜ்ஜி பண்ண போகிறோம். இந்த நேந்திரப்பழத்தில் டீ கடைகளில் பழபஜ்ஜியும் போடுவாங்க. அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு முழு பழத்தை வயிற்று பகுதியில் நான் லைட்டாக கீறிட்டு அவல் தேங்காய் அந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. இல்லைன்னா ஒரு பழத்தை 2 கீறி முழுசாகவும் இப்போ அந்த மாவில் போட்டு பொரிச்சு எடுத்து கொடுப்பாங்க. பார்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கிறலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு 2 ஸ்பூன் வந்து பச்சரிசியும் மாவும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் கலருக்கு. ஏன்னா எல்லோ கலரில் தான் இருக்கும் பழபஜ்ஜி போடுறது. அவங்க வந்து ஃபுட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து மஞ்சள் பொடியே போட்டுக்கிட்டேன். அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா நம்ம வந்து அந்த மாவை வந்து கலக்கி எடுத்துக்கலாம். விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அதையும் நல்லா இந்த துண்டு இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. ஓவர் தண்ணி ஆயிராமல் பதம் வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கட்டும். அப்படின்னா மாவு இதாக இருக்கும். அகன் ரொம்ப கட்டியாகவும் வச்சிடாதீங்க. ரொம்ப மாவாக இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் மாவு மட்டும்தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கரெக்டான பதத்தில் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா, மாவு ரெடி பண்ணிட்டோம். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பழத்தை வந்து துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த மாவில் நம்ம டிப் பண்ணி அப்படியே ஒன்றா எடுத்து அப்படியே அதில் முக்கி எடுத்து அப்படியே அலைக்க அதில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து பழங்கள் சாப்பிட்றதே இல்லை. சும்மா இந்த பீஸா பர்கர் இந்த மாதிரி தான் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. இது நம்ம கொஞ்சம் இருக்கிற இந்த பழங்கள்லாம் வாழைப்பழம்லாம் சாப்பிட்டோன்னா அதை கண்டாலே சாப்பிட மாட்டேங்குதுங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான். ஆனால் பொதுவாக நேந்திரம் பழம் வந்து ஒரு பழம் சாப்பிட்டாலே வயிறு வந்து நமக்கு ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கோங்க. ஏன்னா டீ கடைகள்லாம் ஒரு முழு பழத்தில் தான் பழப்பச்சி போட்டு வச்சுருப்பாங்க. அது கூட அந்த பழப்பச்சியும் டீயும் குடித்தோன்னா வயிறு ஃபுல்லாயிரும். அது சூடாக போட்டு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நமக்கு வந்து இந்த நேந்திரம் பழத்தில் வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த ஸ்வீட் இதுக்கும் இந்த மைதா மாவு பச்சரிசி இந்த கிறிஸ்பி அந்த டேஸ்ட்டுகளுக்கும் வந்து அந்த கெச்சப்பும் ஊற்றி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. நம்ம அதுக்காக தான் இது பச்சரிசி போட்டிருக்கோம். அவங்க எடுத்து கடித்து சாப்பிடும்போதே அவங்களுக்கு நல்லா இருக்கும்ல. இது வந்து பழபஜ்ஜியாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சுடவும் இருக்குமா. அவங்க வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்க வந்து ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைங்க சாப்பிட்றதே கிடையாது. ஒன்றா செல்லு டிவி இதை கொடுத்துட்டு சாப்பாடு கஷ்டப்பட்டு தான் சண்டை போட்டு தான் அவங்களுக்கு ஊட்டி விட வேண்டியதாக இருக்குது. அதே கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணியாவது பார்ப்போம். லைட்டாக ஒரு கடியாவது கடிப்பாங்க. அதில் அவங்களுக்கு அது பிடிச்சிட்டுனா சாப்பிட்ருவாங்க இல்லையா. அந்த ஒரு நப்பாசை தான் நமக்கு. அதனால தான் இப்படி பழத்தை வச்சு பழபஜ்ஜி போட்டு கொடுத்தேன். ஆனால் பிள்ளைங்க நல்லா இருந்துன்னு சொன்னாங்க. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சுருக்கிற எல்லா பழத்தையும் வந்து நம்ம இப்படி இதில் மாவில் போட்டு இப்படி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஆனால் இதில் என்னென்னா, நாகர்கோயில் கேரளா சைடுனாலே நேந்திரம் பழம் வந்து ரொம்ப ஃபேமஸானது. இதில் வந்து செய்கிற அந்த நேந்திரப்பழம் சிப்ஸு வந்து அதை அடிச்சிக்கவே முடியாது. யார் வந்தாலும் அந்த நேந்திரப்பழம் சிப்ஸு கிலோ கணக்கில் தான் வாங்கிட்டு போவாங்க. இப்போல்லாம் ரோட்டு கடைகளில் பெரிய பெரிய ஷாப் போட்டு நம்ம கண்ணு முன்னாடியே நேந்திரப்பழம் சிப்ஸ்லாம் போட்டு விற்கிறாங்க. அந்தளவுக்கு நேந்திரப்பழத்தோட இது வந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்த பழமும் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது. பார்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு அந்த இது முந்தி உள்ளவங்களுக்கு தெரியும் இந்த பழத்தோட அருமை. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த பழத்தோட இது தெரியல. அந்த பழத்தோட சைஸை பார்த்த உடனே இவ்வளோ பெரிய பழமா அப்படின்ன மாதிரி ஆயிடுறாங்க. ஆனால் அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியல. அதனால் என்னென்னா, நம்ம அவங்க ரேஞ்சுக்கு மாறிடுவோங்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கெச்சப் மயோனைஸ் அந்த மாதிரி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சு கொடுத்துட்டோன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், நான் எல்லா பழத்தையும் பழப்பச்சி போட்டு முடிச்சுட்டு அப்படியே டொமேட்டோ கெச்சப் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டெக்கரேட் பண்ணி கொடுத்துட்டேன். இதை கொண்டு போய் கொடுத்தாலே கண்டிப்பாக கெச்சப் இருக்கிறதுனால அவங்க சாப்பிட்ருவாங்க. நானும் இது வச்சு கொடுக்கும்போது அந்த கெச்சப் தொட்டு சாப்பிடும்போது உண்மையிலே எனக்குமே பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்த்துக்கோங்க. பாருங்களேன், நல்லா சாஃப்டாக மொறு இருந்துச்சு. பிக்க கூட முடியல, சூடு தாங்க முடியல. நீங்களும் இந்த இதை செஞ்சு பார்த்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.